சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்கால் தூர்வாராததால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் 200 ஏக்கர் நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சிதம்பரம் அருகே பன்னப்பட்டு, சிறுகாலூர், விளக்கம், அய்யனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி விவசாயிகள் செய்துள்ளனர். நேற்று பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் வயல்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் செலவு செய்து அறுவடை செய்ய முடியாத சூழல் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வடிகால் வாய்க்காலை தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 200 ஏக்கருக்கு மேலே குறுவை சாகுபடி செஞ்சுருக்காங்க. இந்த மழையின் பாதிப்பால் குறுவை சாகுபடி முழுகிற அளவுக்கு இருக்குது. இந்த பொன்னேரி ஏரி, இது ஏரி இதில் 4,798 ஏக்கர் பாசனம் உண்டு. இந்த பொன்னேரியில் இதில் வெறும் ஆகாய தாம்பரை அடைச்சி ரொம்ப அபாய கட்டமாக இருக்குது. இதை எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணும் என்று வேண்டுகோள் கொடுக்குறோம். இப்போ தண்ணி எப்படிங்க ஏறிச்சு? தண்ணி அதான் மழை பெஞ்சதால தண்ணி அடிச்சு. இன்னமும் மழை பெஞ்சால் கருதுலாம் மொழிவிடும், கருது நாசமாகிடும். ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபா செலவு பண்ணிருக்கோம். இதெல்லாம் வீணாக போயிடும். சுமார் 200 ஏக்கரில் இந்த ஏரியாவில் பயிரிட்டிருக்கோம். அய்யனூர், அக்கராமங்கலம், பண்ணப்பட்டு, மேலசங்கமேடு, கீழசங்கமேடு, ஆடூர், பூங்குடி சேர்ந்தது இந்த ஏரி. இந்த ஏரி சுத்தமாக வெட்டு வாய்க்கால், இது வடிகால் வாய்க்கால். இது தூர்வாரப்படணும். ஆகாச தாமரை ஏறி நிற்கிது. இப்போ நெல் அறுவடைக்குள்ள பயிர் பூரா நெல்லாக இருக்குது. இந்த சுமார் அளவுக்கு தண்ணி நிற்கிது.